2 நாள் முன்னால சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி ரொம்ப வைரல் ஆகுது. அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த 19 வயது பெண். அவங்க பேரு அயேஷா ரஷன். அந்த குழந்தைக்கு சிறு வயதிலேருந்தே இருதய கோளாறு இருந்திருக்கு. 2014ல 10 வருஷம் முன்னால இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. மருத்துவர்கள பார்த்திருக்கிறாங்க. மருத்துவர்கள் அந்த குழந்தைக்கு ஆப்பரேஷன் பண்ணி ஹார்ட்டுக்குள்ள ஒரு பம்ப் வச்சிருக்கிறாங்க. ஆனா, அந்த குழந்தைக்கு அந்த ஹார்ட் பம்ப் பத்தல. கொஞ்ச நாள் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த ப்ராப்ளம் வருது. பம்ப்ல லீக் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. மீண்டும் இந்தியாவுக்கு வருகிறாள் அந்த பெண். அப்ப இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள், ஒரு தனியார் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் அவங்கள பரிசோதனை பண்ணிட்டு சொல்றாங்க, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி தான் ஆகணும். இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். அப்படி பண்ணா தான் அந்த பெண்ணுடைய உயிரை காப்பாத்த முடியும். அப்படின்னு சொல்றாங்க. மிக ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த பெண் அந்த பெண். ஒரு இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும்னா கிட்டத்தட்ட 35 40 லட்சம் ரூபாய் ஆகும். அவ்ளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படின்னு சொன்ன உடனே, அந்த தனியார் மருத்துவமனை சேர்ந்தவர்கள் ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓட இவங்கள லிங்க் பண்ணி விடுறாங்க. இது மூலமா இந்தியாவில் ஆர்கன் டொனேஷன்க்காக அவங்க அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 6 மாசம் வெயிட் பண்ணி கடந்த வாரம் பாத்தீங்கன்னா, டெல்லி பக்கத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு மாற்று இருதயம் கிடைத்து, அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணி 19 வயது குழந்தை, பெண் குழந்தை ஆயிஷா ரஷன் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய சாதனையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுவும் இலவசமா அந்த குழந்தைக்கு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க. இந்த நியூஸ் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது. ட்விட்டர்ல இத பற்றி ஒரு செய்தி வரும்பொழுது, அந்த செய்திக்கு கீழ இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ படிக்கும் பொழுதுதான், எந்த அளவுக்கு இந்த சங்கி கூட்டம் நாட்டையே பாழ்படுத்தி வச்சிருக்கு, அடிப்படை மனிதத்தையே சிதைச்சு வச்சிருக்குது அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. எவ்வளவு வன்மம், எவ்வளவு வக்கரம். ஏன் ஒரு பாகிஸ்தானிக்கு போய் இருதய மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யணும்? செத்து தொலையட்டுமே. இப்படி எல்லாம் இவங்களை காப்பாத்தணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஏன் இஸ்லாமியர்களே கிடைக்க மாட்டாங்களா இவங்களுக்கு ஆர்கன் டொனேஷன் கொடுக்கறதுக்கு? அதுக்கெல்லாம் இந்தியர்கள் தான் வேணுமா? ஏன் பாகிஸ்தான்ல மருத்துவர்களே இல்லையா? அங்க போய் பண்ணிக்க வேண்டியதானே? இங்க எங்களோட வளங்களை ஏன் சூறையாடுறாங்க? இந்த பொண்ணுக்கு கொடுத்த இதயத்தை கஷ்டப்படுற யாராவது இந்தியனுக்கு கொடுத்திருக்கலாமே, ஒரு ஹிந்துக்கு கொடுத்திருக்கலாமே. எதுக்கு ஒரு இஸ்லாமியருக்கு கொண்டு போய் கொடுக்கணும்? இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் சாதாரண மனிதர்கள் தான் இப்படி கமெண்ட் பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா இல்ல. எத்தனையோ மருத்துவர்கள், மருத்துவம் படித்தவர்கள் இப்படி கமெண்ட் போடுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு அறமற்ற, மனிதமற்ற, மனசாட்சியற்ற ஒரு சமூகத்தை இந்த சங்கி கூட்டம் உருவாக்கி வச்சிருக்கு இந்த கடந்த 10 வருஷத்தை அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மருத்துவத்துடைய ஆன்மா என்ன? மனிதம் தானே. கண்ணுக்கு எதிர ஒரு உயிர் துடிச்சுட்டு இருக்குன்னா, அது ஆணா, பெண்ணா, ஏழையா, பணக்காரனா, எந்த மதம், எந்த சாதி, எந்த இனம், இந்தியனா, முஸ்லிமா, இந்துவா, பாகிஸ்தானியா, இதெல்லாமா ஒரு மருத்துவர் பாப்பாரு? ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்கு. அந்த உயிரை காப்பாத்தணும். அந்த உயிரை ஆரோக்கியமா வைக்கணும். அது மட்டும் தானே ஒரு மருத்துவர் ஒற்றை இலக்கா இருக்க முடியும். அப்படி இருக்கக்கூடியவங்க தானே சிறந்த மருத்துவர்களா இருக்க முடியும். Modern scientific medicine is not based on nationalism, but on rationalism. ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு பாக்குறோம்னா, இமோஷனலா இல்லாம, ரிலீஜியஸா இல்லாம, சயின்டிபிக்கா, அறிவியல் பூர்வமா நம்ம அந்த ஒரு ஒரு விஷயத்தை அணுகும் போதுதான் அதை எப்படி தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கறதையும் யோசிக்க முடியும். அப்படி யோசிச்சுதானே ஒரு 19 வயசு குழந்தை, பெண் குழந்தை, எவ்வளவோ பெரிய ஒரு நீண்ட நெடிய எதிர்காலம் அந்த குழந்தைக்கு இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு இருதய மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்தி இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாங்க. அந்த குழந்தையோட தாய் கண்ணீரோட சொல்றாங்க, பாகிஸ்தான்ல எவ்வளவு மருத்துவர்களை பார்த்துட்டோம். எங்க நாட்டுல இதுக்கெல்லாம் வசதி இல்ல. அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் கைய விரிச்சுட்டாங்க. அவங்கதான் சொன்னாங்க, இந்தியாவுக்கு போங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வழி பிறக்கும்னு சொன்னாங்க. அதை நம்பிதான் நாங்க வந்தோம். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மருத்துவர்களை நாங்க கடவுளா பாக்குறோம். எங்க குழந்தையோட உயிரை காப்பாத்தி கொடுத்த கடவுளா தான் நாங்க எங்க மருத்துவர்களை பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன்.
இந்தியர்கள் ஒட்டுமொத்தமா பெருமைப்பட வேண்டிய விஷயங்க இது. அதிலும் குறிப்பா தமிழர்கள் இன்னும் அதிகம் பெருமைப்படணும். ஏன்னா இந்தியாவிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இது போன்ற இருதய மாற்று அறுவை சிகிச்சைகள் அதிகம் நடக்குது தமிழ்நாட்டுல தான். தமிழ்நாடு தான் நம்பர் 1. நமக்கு அடுத்தபடியா கர்நாடகா. ஆனா கர்நாடகாவை விட டபுள் மடங்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் நம்ம பண்றோம். 2022ஆம் ஆண்டு மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 85 ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் நம்ம பண்ணிருக்கோம். கர்நாடகால 46 தான். இந்த லிஸ்ட்ல உத்தரப்பிரதேசலாம் இல்லவே இல்ல. குஜராத் எங்கேயோ பின்னால வருது. ஒரு குழந்தையோடைய உயிரை காப்பாத்தி அவளுக்கு ஒரு நியூ லீஸ் ஆஃப் லைஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மருத்துவ கட்டமைப்பு இருக்கு அப்படின்றத நினைச்சு நாம பெருமைப்படணும். அப்படிப்பட்ட மருத்துவ கட்டமைப்பை தான் நீட்ன்ற ஒரு எக்ஸாம் மூலமா அடிச்சு துவம்சம் பண்ணி நாசமாக்க முற்படுது இந்த சங்கி கூட்டம். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. ரீஜனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் ராட்டோன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி நேஷனல் லெவல்ல நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் நோட்டோ அப்படின்னு ஒண்ணு உண்டு. வெளிநாடுல இருந்து வரக்கூடியவர்கள் இங்க வந்து பொருளாதார காரணங்களுக்காக எங்க அவங்களுக்கு வந்து பிரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கறத தவிர்க்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கு. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அப்படியே நினைச்ச போது யாருக்கெல்லாம் வந்து தூக்கி கொடுத்துட முடியாது. சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்கல்ல, ஏன் இது ஒரு இந்தியனுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. அப்படியெல்லாம் யாருக்கும் நினைச்சா போல தூக்கி கொடுக்க முடியாது. ஒரு ஃபாரினர் இங்க வராங்கன்னா முதல்ல லோக்கல்ல இருக்கக்கூடிய ராட்டோல ஃபர்ஸ்ட் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த தகவல் நாட்டோக்கு அனுப்பப்படும். அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்ல வைப்பாங்க. ஃபாரினர்ஸ்னா கூட அதுலயே என்ஆர்ஐஸ், நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் இல்ல இந்தியன் பை ஒரிஜின் அவங்களுக்கு திரும்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல வெயிட் பண்ணி அவங்களுடைய டர்ன் வரும் பொழுதும் அந்த நேரத்துல வேற ஏதாவது இந்தியனுக்கு தேவை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இவர்களுக்கு கொடுக்கப்படும். இவ்ளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுதான் இதை பண்றாங்க. சரி, சாதாரண குடிமகனுக்கு இதை பத்தி தெரியாம இருக்கலாம், புரிதல் இல்லாம இருக்கலாம். மருத்துவத்துறைகளை சேர்ந்தவர்களுக்கு இந்த அறிவு வேண்டாம். படிச்சவங்க வந்து இவ்வளவு வன்மத்தை கக்குறாங்கங்க. இவெல்லாம் மருத்துவம் படிச்சுட்டு இவெல்லாம் வந்து மக்களுக்கு வைத்தியம் பாக்குறானே, இவங்கிட்ட என்ன நேர்மையே இல்ல, என்னத்தை நாம எதிர்பார்க்க முடியும்? ஒரு குறைஞ்சபட்ச மனிதம் கூட இல்லாதவன் வந்து எப்படி ஒரு சிறந்த மருத்துவரா இருக்க முடியும்? அப்ப எப்படிப்பட்ட மருத்துவர்களை உருவாக்குது பாருங்க இந்த சங்கி கூட்டம் சேர்ந்துட்டு. நேஷனலிசம் அப்படின்னு பேசி, மதம் அப்படின்னு பேசி, மனுஷனா இருக்கிறதுக்கு அடிப்படையே மனிதம் அப்படிங்கறத எங்கேயோ மறந்துட்டோம், எங்கேயோ தொலைச்சிட்டோம். நாமெல்லாம் அதை மீண்டும் தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு உயிர் கொடுக்கணும்னா அதற்கு நடுநிலையான ஒரு அரசாங்கம் வேணும். மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்தாத ஒரு அரசாங்கம் வேணும். நம் மக்களை மட்டும் இல்ல, நம்ம ஊருக்கு வரக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து அவங்களுடைய நலன் சார்ந்தும் யோசிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வேணும். இல்லைன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, மதர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. இந்தியாவில இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல நடக்குது. ஒவ்வொரு தமிழ்நாகும் இந்தியனாகவும் நாம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலேயே இப்படிப்பட்ட சில ஜந்துக்களும் இருக்குன்னு நினைக்கும் பொழுது மனசு ரொம்ப வேதனைப்படுது. யோசிச்சு பாருங்க. உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி.